ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரவா கேசரி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய்யெல்லாம் நல்லா உருக்கி வந்ததும் 1 கப்பு ரவை வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த கப்பில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். இது வந்து வறுத்த ரவை தான். நெய்யில் வறுக்கும்போது ரொம்ப மணமாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நெய்யில் வந்து வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது நம்மளோட ரவை வந்து எதுவும் கட்டி விழாது. இந்த மாதிரி சேர்த்து கலந்துக்கோங்க. கைவிடாமல் இப்படியே கலந்துட்டுருக்கலாம். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்மளோட கேசரி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காகி இருக்குது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இடையிடையில் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட ரவைலாம் நல்லா வெந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் 1 கப்பு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப தித்திப்பாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை மெல்ட்டாக இந்த மாதிரி தண்ணி மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா திக்காகி வந்துருங்க. இப்போ இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சி சூப்பராக நம்மளோட கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த சமயத்தில் தட்டின ஏலக்காய் 4 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட கேசரி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு. கல்யாண வீட்டில் செய்கிற அதே அளவுக்கு நம்மளோட கேசரியும் ரொம்ப சூப்பராக வரும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போது இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான நம்மளோட ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு நல்ல மிருதுவான சூப்பரான நல்ல பொழன்னு அருமையான ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. தேங்க்ஸ் ஃபார்